வணக்கம். இது காட்ஸ் லேண்ட் ஈசிஆர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி கூவத்தூர் அடுத்து காணத்தூர் சி சைட்ல 11,637 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா 11,637 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு டிடிசிபி ப்ராப்பர்ட்டி. இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் ஃபேசிங்ல லொக்கேட் ஆயிருக்கு. இது ஒரு சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க. டோட்டல் ப்ராப்பர்ட்டி கவர் பண்ணி ஒரு 8 அடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடும் இருக்கு, ஃபினிஷ்ட் ஆகாத ஒரு வீடு இருக்கு, இபி சர்வீஸும் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்திருக்காங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னாக்கா போர் போட்டிருக்காங்க. இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா சீலேருந்து 600 மீட்டருக்கு மேலே தள்ளி இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க, அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. இதுக்குள்ளே இருக்கிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா கட்டி அப்படியே விட்டுட்டாங்க, பூசு வேலை எதுவுமே பண்ணலை. காம்பவுண்ட் வாலும் பார்த்தீங்கன்னாக்கா 8 அடிக்கு ஒரு பெரிய காம்பவுண்ட் வால். நீங்கள் ஒரு பீச் ஹவுஸ் பண்ணுறதுக்கு பக்காவான இடங்க. ஆல்ரெடி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பீச் ஹவுஸ் இருக்குது, நிறைய ஃபார்ம் லேண்ட், ரெசார்ட்டு, இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா போர் வாட்டரே அவ்வளோ கிளியராக இருக்கும். இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணல, ஆனால் அந்த வீடை எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பக்காவான ஒரு தரமான ஒரு வீடு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து புதுசாக வீடு கட்டத்தை விட ஒரு ஃபினிஷ்ட் ஆகாத ஒரு வீடு இருக்குது. இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்படியே வந்து எடுத்து கிளியர் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கிற ஒரு வீடோட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11,000க்கு மேலே ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த வீட்டுக்குள்ளேயும் காட்டுறேன். இந்த வீட்டுக்கு மேலே ஏறிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவிவும் நீங்கள் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னாக்கா சிவிவும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மணல் ஏற்றிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மேடு ஏற்றி வச்சுருக்கிறாங்க. நல்ல மேடான பகுதியில் தான் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. வீடு பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்ட்டு வாஸ்து பார்த்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறோம். போர்ட்டிகள் உள்ளே போயிட்டு இப்போ இது ஒரு பெரிய ஹால். இந்த ஹாலுக்கு எய்த்தா மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிச்சன் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக கிளாஸ் போடணுன்ற அந்த ஐடியாவில் கட்டியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஸ்விம்மிங் பூல் போடலாம், கார்டனிங் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய இடம் நல்லா காலியாக விட்டுருக்காங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து டெப்த் ஏற்றுறதுக்காக மணல் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அடித்து வச்சுருக்காங்க. ஸோ வீடும் பார்த்தீங்கன்னாக்கா ஆற்று மணலில் கட்டியிருக்காங்க. ஒரு தரமான நல்ல வீடு இருக்குது. இது அப்படியே பூசு வேலை பண்ணிவிட்டு ஒயரிங் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வீடு இதுலேயே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த பக்கத்தில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அதில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதே போல் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பெட்ரூம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. ஒருவேளை இதில் மாடிஃபிகேஷன் எதுனா பண்ணணுன்னாக்கா நீங்கள் ஓனாக பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு வந்து நல்ல அருமையாக ஒரு தனியாக செப்பரேட்டாக போட்டிருக்காங்க. நிறைய இடம் காலியாக விட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு கிச்சனுங்க. கிச்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக தான் இருக்குது. சி சைடில் ஒரு ப்ராப்பர்ட்டி இது மாதிரி ஒரு ரெசார்ட் பண்ணுன்றவங்களுக்கு இந்த இடத்த நீங்கள் பாருங்கள். இது வந்து எடுத்து நீங்கள் அப்படியே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டணுன்ற ஒரு அவசியம் இருக்காது. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு இந்த வீடை மாற்றி கூட நீங்கள் ரெனோவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் காம்பவுண்ட் வாலோட ஒரு ரெசார்ட் ஏரியாவில் 600 மீட்டருக்கு தள்ளி ஒரு அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க. வீட்டுக்கு மேலே இருந்து இப்போ இந்த வியூ பாருங்கள். இங்கே இருந்து உங்களுக்கு வந்து பீச் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே
இன்னொரு ஃப்ளோர் போட்டாலும் இன்னும் கிளியராக தெரியும். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பீச் ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த வீட்டுக்கு மேலே இன்னொரு மாடி போட்டிங்கனாக்கா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த சைட்டு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் லொக்கேட்டாக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி. ஒரு காம்பவுண்ட் வால், ஒரு வீடோட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னாக்கா முகையூர் டோல்கேட்டுக்கு முன்னாடியே வந்துடுது. நீங்கள் டோல்கேட்டு கிராஸ் பண்ண தேவையில்லை. டோல்கேட்டுக்கு முன்னாடியே, முகையூருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா கூவத்தூர் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே ரெசார்ட்டு, நிறைய பீச் ஹவுஸ் இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு ஏரியாவில் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. இந்த இடத்தினுடைய எனி டீட்டெயில்ஸ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த இடத்த வந்து பார்க்கணுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி பிஃபோர்வே நீங்கள் சொல்லிட்டு வாங்க. இந்த சைட்டை பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.